அவரைக்காயை போட்டு வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி போட்டணும். போட்டுட்டு போட்டுடணுமா? போட்டிருக்கோம். அதில் மூடி வைக்கணும். மஞ்சத்தூள் போட்டிருக்கு. இதை அப்படியே ஒரு கிண்டிட்டு கிண்டிட்டு மூடிடாண்டிடுறேன். தண்ணி கொஞ்சம் பத்தாம இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு ஊட்டுறேன். ஐயடியா தண்ணி ஊற்றி எடுத்து கிண்டி கொண்டிடுறேன். ஊரில் ஒன்றும் பிடிக்காது. நீ பாரு, பிடிக்கிறா நல்லா கிண்ட வண்டிட பார்த்துக்க. அப்படியே போட்டு விசில் போட்டு ஒரு விசில் வைக்கணும். இது என்னது? சீரகமா? காயுது, கடுகு, உளுந்து, பெருங்காயம் போட்டு போடுறோம். பத்தியா போட்டு இது பண்ணுறோம். இதில் என்ன போட்டிருக்கோன்னா வெங்காயம், பச்சை மிளகா போட்டு இதை நல்லா வதங்க விடுறோம். விட்டு இப்படி வதங்க விடணும். அதுங்க விடவும் இப்போ வெண்டிக்காய் அதுக்கப்புறம் போட்டிருக்கு. அதுவும் நல்லா வதங்கும். நல்லா வதங்கினாதான் வண்டிக்கு தயாராக இருக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய் போட்டு அதையும் நல்லா வதங்க விடுறோம். அதுக்கப்புறம் என்ன போட்டுக்கலாம்? மாங்காய், மஞ்சத்தூள், அரிசி வச்ச கழனி தண்ணி அம்புஜம் போட்டு கொதிக்க விட்டுணும். அரிசி தண்ணி, அரிசி மாவு இது தண்ணியில் கலந்து வச்சுக்கணும். இந்த லைட்டாக ஊற்றணும். ஊற்றிட்டு இதோட புளி கொஞ்சோண்டு ஊற்றணும். புளி கொஞ்சோண்டு ஊற்றிருக்கு.
இப்போ அதை அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட்டுற வேண்டிய மூடியை போட்டு கொதிக்கணும். இதில் வந்து சாம்பார் எத்தனை ஸ்பூன்? 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கிண்டி விட்டுற வேண்டிதான். அதோட அடுப்பை ஆன் பண்ணுறது இல்லையா. இப்போ இதோட புளி என்னடா தெரியும், புளியை கரைச்சி ஊற்றிருக்கு. சும்மா இருக்கணும்ப்பா, நீ அடி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு நீ வந்து இடையில காமெடி பண்ணிட்டு நீ சமைக்கிறேன்னா இதை அப்படியே கொதிக்க விட்டுருக்கோம். 5 நிமிஷம் கழித்து உப்பு போட்டு தாளிக்கண்டிடும். கொதிக்குது, உப்பு போட்டாச்சு. உங்களுக்கு காமிக்க முடியுது, அதில் கொதிக்கிற உப்பு போட்டாச்சு. பார்ப்பீங்க நல்லா வட்டிருச்சு, நல்லா இருக்கா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்னும் இந்த கொஞ்சம் இருக்கணும். இது அப்படியே மேலே உப்பு போட்டாச்சு. இங்கே வேறு இதுவும் போட்டு தூள் சோம்பு தூள் போட்டு கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் அந்த அவரக்காய் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்க போயில இதை போடணும். வெள்ளைப்பூடும் சோம்பு தூளையும் போட்டு இறக்க போயில போட்டு அமர்த்திட்டேன். இப்போ தாளிக்கிறது, அடுத்த தாளிப்புகள் காமிக்கும். இல்லை கொஞ்சோண்டு வெள்ளைக்கத்தி போட்டுவாங்க, அப்போ தான் கொஞ்சம் உரைப்பு இல்லாமல் எரிச்சு கிடக்காமல் இருக்கும் மண்டிக்கு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா அது கொலன்னு ஏதாவது தண்ணி ஊற்றிருக்கோம், இல்லைன்னா அது பார்க்க கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், சீரகம் போட்டு எல்லாம் போட்டு இது பண்ணலாம். இப்போ சாம்பார் தூக்கி ஊற்றிடணும். சாம்பார் ஊற்றிட்டு தாளிச்சு எல்லாத்தையும்